ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. நீங்கள் அனைவருமே காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த ஒரு சில பொருட்களுக்கு முன்பாக நீங்கள் தூங்கி எழுந்ததும் முழித்து பார்ப்பதால் உங்களது வாழ்வில் அன்றைய நாள் முழுவதுமே அதிர்ஷ்டமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி நாம் முழிக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரியவா அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், காலையில் நீ எழுந்ததும் கண்ணாடியை நீங்க உங்களது முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டுமாம். ஏன் அவ்வாறு அவர் பார்க்க வேண்டும் என்று கூறினார் என்றால், நீ காலையில் எழுந்ததும் உனது முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதால் உனக்கு இன்றைய நாளன்று வருகின்ற அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே எங்குமே செல்லாமல் கண்ணாடியின் மூலமாக உனக்கு பிரகாசிக்குமாம். எனவே நீ காலையில் எழுந்ததும் மறக்காமல் கண்ணாடியின் முன்பு முழித்து விடு என்று பெரியவா அவர்களை கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவதாக அவர் கூறியது என்னவென்றால், அதாவது நீ படிக்கின்ற இடத்திற்கு, அதாவது தூங்கி எழுந்தவுடன் அந்த இடத்திற்கு அருகில் ஏதாவது ஒரு ஜன்னலோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன கேப்பானது இருக்கும். வானத்தை பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு சிறிய துளைகளானது இருக்கும். அதன் வழியாக நீ காலையில் எழுந்தவுடனே வானத்தை பார்க்க வேண்டுமாம். அவ்வாறு நீ காலை எழுந்தவுடனே வானத்தை பார்ப்பதனால் உனக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அடுத்து காலையில் எழுந்தவுடன் மறந்து விடாமல் அனைவருமே படுக்கறையில் அமர்ந்து உட்கார்ந்து விட்டு உங்களது உள்ளங்கையை பார்க்க வேண்டுமாம். உள்ளங்கை ரேகை என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த ரேகையை நாம் பார்ப்பதன் மூலம் அதிர்ஷ்டமானது உங்களை விட்டு எங்குமே செல்ல விடாதாம். ஒருவேளை அதிர்ஷ்டமானது உங்களை விட்டு செல்ல போகிறது என்றாலும் நீங்கள் காலையில் இவ்வாறு அதிர்ஷ்ட ரேகை காலையிலே நீங்கள் கண்டவுடன் அந்த அதிர்ஷ்ட ரேகையின் மூலம் உங்களுக்கே அது திரும்பி விடுமாம். அடுத்ததாக காலை எழுந்துடன் அனைவருமே இந்த சூரிய நமஸ்காரம் என்று கூறுவார்கள் அல்லவா, காலை எழுந்துடன் மொட்டை மாடி இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டிற்கு வெளியே சென்று அந்த சூரிய நமஸ்காரம் என்று கூறுவார்கள் அல்லவா, அதை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டுமாம். அவ்வாறு பார்ப்பதால் சூரிய பகவானே உங்களுடன் இருந்து அந்த நாள் முழுவதும் உங்களுடன் பயணித்து உங்களுக்கு வருகின்ற அனைத்து துன்பங்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றி விடுவாராம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எழுந்தவுடன் சாமியின் கோபுரங்கள், அதாவது ஏதாவது கோவிலில் கோபுரங்கள் இருக்கும் அல்லவா, அந்த கோபுரங்களை நீங்கள் காலை எழுந்தவுடன் பார்ப்பதனால், உங்களது கண்களால் பார்ப்பதனால் உங்களுக்கு கோடோடி கணக்கான பணங்களும் உங்களை சேரும் என்கிற மாதிரியும் பணமானது துள்ளி வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். உங்களது வீட்டில் நீங்கள் காலை எழுந்தவுடனே உங்களது வீட்டில் இருக்கிற அம்மாவோ உங்களது மனைவியோ யாராவது விளக்கேற்றி வைத்திருப்பார்கள் அல்லவா, அந்த விளக்கை நீங்கள் காலையில் எழுந்தவுடனே கண் திறந்த உடனே அந்த ஒளியை நீங்கள் பார்ப்பதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உங்களது குலதெய்வத்தால் ஏற்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இதே போன்று நிறைய நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தவுடன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். நாம் கூறிக்கொண்டே போனால் நிறைய சென்று கொண்டேதான் இருக்கிறோம். உங்களுக்கு இதே போன்று அனைத்துமே சேர வேண்டும் என்றால் நமது கமெண்ட்ல கூறுங்க, இதுக்கான புல் வீடியோவும் போடுங்க என்று கூறுங்கள். நான் புல் வீடியோவையும் உங்களுக்கு ஒரு 7-5 நிமிஷத்துக்குள்ள நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பெரியவா பற்றி அனைத்து தகவலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த தகவலை அனைத்தையும் நீங்கள் மட்டும் செய்து பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினரோ உறவினரோ அனைவருக்கும் கூறி அவர்களையும் இந்த செயல்களை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.